இப்ப அவிட்ட நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த தவிட்டு பானையெல்லாம் தங்கமாகும்யா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த குழந்தை எப்ப பிறக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஜனனத்துக்கு முன்னாடியே அந்த பெற்றோர்களுக்கு இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பூமி வாங்குறது, செல்வாக்குகள் உயர்வது, உயர் பதவிகள் கிடைப்பது, இந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு நட்சத்திரம் அந்த அவிட்ட நட்சத்திரம். தன்னால முடியும் அப்படிங்கிற விஷயத்த யாரு தடுத்தாலும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குணம் என்பது அவிட்டத்திட்டே உண்டு. அதனால முடியாதுன்னு சொன்னாலும் இவர்களை கட்டுப்படுத்தினாலும் அந்த கட்டுப்பாட்டை தடையை அடித்து நொறுக்கி விடுவார்கள் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். தண்டனையை கொடுத்தா கூட தாராளமாக ஏற்றுக்கொண்டு நியாயம் இருக்கும் பட்சத்திலே அந்த தண்டனைக்காக தட்டி கேட்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். ஏன்னா ரொம்ப சேட்டை பண்றதுனால இவங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் என்பது தாய் தந்தையருக்கு சின்ன வயசுலேயே வந்துடும். இதெல்லாம் எங்க உருப்பட போகுது, இதெல்லாம் எங்க தேரப்போகுது. பக்கத்து வீட்டுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தாலும் சொந்த வீட்டிலே சாபங்களை அதிகம் சுமந்து கொண்ட ராசி அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய வேகமான வைராக்கிய குணம், எதையுமே நீதித்தன்மையோடு நியாயத்தோடு போராடக்கூடிய ஒரு குணம், இதர்கள் எல்லாம் குரு திசையில வந்து இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இதெல்லாம் படிக்கவே மாட்டாங்கன்னு சொன்னவங்க அதே ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா போய் உட்கார்ந்தாலாம் இருக்கு. இவங்க வந்து பணத்தை கையாள தெரியலன்னு சொன்னவங்க பெரிய பேங்க்ல பெரிய மேனேஜரா வந்தவர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் குரு திசை வந்து இவர்களுக்கு சூப்பரா ஒரு யோகத்தை கொடுத்துரும். இன்னொரு பாரத்தை இன்னொருத்தருக்கு சுமக்க வேண்டிய பிரச்சனைய தான் தலைமையில வச்சுக்கிறது அவிட்டதுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கு. நேர்களுக்கு வணக்கம். நட்சத்திர சீரீஸ்ல அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கை பொதுவா எப்படி இருக்கும், இவங்களுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படின்னு பார்ட் 1 வீடியோல பார்த்தோம். இது பார்ட் 2 எபிசோட். அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்களை பார்க்க போறோம். நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் புலிப்பாணி சித்தர்வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஸோ எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க சார், அவிட்ட நட்சத்திரத்தினுடைய பார்ட் 2 வீடியோ எப்போ அப்லோட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம போயிடலாம். அவிட்ட நட்சத்திரத்தினுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ட் 1 வீடியோல ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லியிருந்தீங்க. இப்போ தசாபுத்தி பலன்களை பத்தி பேசலாம். நிச்சயமா இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றதே இந்த வாழ்க்கையை எப்படி நகர்த்தி கொண்டு போகும் கிரகங்கள். வாழ்க்கைங்கிறது எல்லாருக்குமானது தானே, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு, ஒவ்வொரு ஸ்டோரி பின்னாடி இருக்கு. சில விஷயங்கள் வந்து வெளிப்படையா இருக்கு, சில விஷயங்கள் வெளிப்படை இல்லாம இருக்கு. இதெல்லாம் நவகிரகங்களுடைய தசாபுத்தி அடிப்படையில் ஒருத்தர் வாழ்க்கையில நடக்குங்கிறதுனாலதான் இந்த நட்சத்திரத்தினுடைய காணொலியை 2 பகுதியா, இன்னமும் இதற்கு 3வது பகுதியா பரிகாரங்கள் தொகுப்புன்னு நம்ம கொடுக்க இருக்கோம். ஸோ தொடர்ந்து நீங்க இதை பார்க்கறதுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த பதிவுகள் உங்களை வந்து சேரும். அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரத்தினுடைய பாதம் அப்படின்னு எடுக்கும்போது 1வது பாதம், 2வது பாதம், 3வது பாதம், 4வது பாதம், இப்படி பிரிச்சுக்கிறோம். ஒருத்தர் என்ன பாதத்துல பிறந்தாங்க, ஒருத்தர் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்து நான் மகர ராசின்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் இல்லையே நான் அவிட்ட நட்சத்திரத்துல கும்ப ராசி அப்படிம்பாங்க. அப்படின்னா 1-2 பாதங்கள் மகரத்திலையும் 3-4 பாதங்கள் கும்பத்திலையும் இருக்கும். ஆக மொத்தம் செவ்வாயினுடைய நட்சத்திரம்னு பேரு. அப்ப இவங்கள்ட்ட பாருங்க, 2 வீட்டுல இருந்தாலும் கூட 2மே சனி பகவானுடைய ஆளுமை உள்ள வீடு. மகரமும் சனிதான், கும்பமும் சனி பகவான் தான். அப்போ ஒரு செவ்வாய் கிரகம் தைரியமான கிரகம், கம்பீரமான கிரகம், உயர்வான கிரகம், உன்னதமான கிரகம், பூமிகாரகன் அங்காரகன் அப்படின்னு பேர் உள்ள கிரகம். இவங்களுடைய ஆதிக்கத்துக்குள்ள இவங்க ஜனனம் எடுக்கிறாங்க. ஆனா சனி பகவானுடைய வீட்டுல இருக்கிறாங்க. காலச்சக்கரத்திற்கு 10-11, அதாவது 10ஆம் இடங்கிற கர்மஸ்தானமும் 11ஆம் இடங்கிற லாபஸ்தானத்தையும் அமைப்பா கொண்டு இவர்கள் ஜனனம் எடுக்கிறாங்க. 2 வீட்லயுமே நட்சத்திரங்கள் இருக்கிறதுனால இந்த 10-11 இந்த 2க்குமான குணங்கள் இவர்களிடத்துல எப்பயுமே இருக்கும். இப்ப சொல்லுவாங்கல்ல, இப்ப அவிட்ட நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த தவிட்டு பானையெல்லாம் தங்கமாகும்யா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த குழந்தை எப்ப பிறக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஜனனத்துக்கு முன்னாடியே அந்த பெற்றோர்களுக்கு இருக்கும். ஏன்னா இவங்க வந்து அந்த எப்படியாவது கோவில் நேர்த்திக்கடன் வச்சிருப்பாங்க, எனக்கு ஒரு நல்ல குழந்தை, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். ரொம்ப நாள் காலம் தாமதப்பட்டு குழந்தை பிறக்கிறது, அப்படி இல்லைன்னா வேகமாகவே குழந்தை பிறந்தாலும் கூட அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பூமி வாங்குறது, செல்வாக்குகள் உயர்வது, உயர் பதவிகள் கிடைப்பது, இந்த மாதிரி ஒரு கம்பீரமான ஒரு நட்சத்திரம் அந்த அவிட்ட நட்சத்திரம். அதனால பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு துடுக்கா இருக்கிறது, சின்ன வயசுலயே ரொம்ப வேகமா இருக்கிறது, உடம்பு முழுவதும் ரொம்ப வந்து வலி எல்லா ரணம் இருந்தாலும் கூட அந்த குழந்தை பருவத்திலேயே விளையாட்டு மேல ரொம்ப தீவிரமா இருக்கிறது, ஆர்வமா இருக்கிறது, காயம்பட்டா கூட அதை பொருட்படுத்திக்கிறது கிடையாது. நிறைய பேர் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் தழும்போடு இருப்பார்கள், அந்த காயத்தை கூட வீட்டுல காட்ட மாட்டாங்க. ஒரு பக்கம் ரத்தம் வந்துகிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் வேர்வை வடிச்சுக்கிட்டே இருக்கும், தொடச்சிட்டு அந்த விளையாட்டுல சைக்கிள் ஓட்டுறதுல எதெல்லாம் டேஞ்சரான விஷயமோ, எதெல்லாம் கஷ்டமான விஷயமோ, அந்த மரத்துல ஏற முடியாதுன்னா அந்த மரத்துல தான் ஏறுவாங்க, இந்த சைக்கிளை ஓட்ட முடியாதுன்னா அந்த வண்டியை தான் ஓட்டுவாங்க, ஏறி குதிக்க முடியாதுன்னா அங்கே ஏறி குதிப்பாங்க. அப்படி தன்னால முடியும் அப்படிங்கிற விஷயத்த
யாரு தடுத்தாலும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு குணம் என்பது அவிட்டத்திட்ட உண்டு. அது சின்ன வயசுலயே பிரதிபலிக்கும். அந்த சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா அவங்களுடைய விளையாட்டுகள்லயே அந்த வீர தீர செயல்கள் எதெல்லாம் வந்து ரொம்ப ரோசப்படுத்தினாலோ ரொம்ப கோவப்படுத்தினாலோ உன்னால முடியாதுன்னு சொன்னாலோ இவர்களை கட்டுப்படுத்தினாலோ அந்த கட்டுப்பாட்டை தடையை அடித்து நொறுக்கி விடுவார்கள் அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா அதான் செவ்வாயினுடைய வேகம். ஆனா இருக்கிற வீடு பாருங்க சனி பகவானுடைய வீட்டுல போய் இருக்கு. அப்ப சனி பகவான் என்ன பண்ணுவாரு? எதையுமே வந்து ரொம்ப மந்தப்படுத்துறது, ரொம்ப சோதிக்கிறது, ரொம்ப கஷ்டப்படுத்துறது, இப்படி எல்லாம் கூட அந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் இளம் வயதுல, அப்ப அந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சின்ன வயசுலயே அந்த தசையை சந்திப்பாங்க. சரி, இப்ப இந்த சின்ன வயசுன்னும் போது எவ்வளவு காலம் இருக்கும் சார்? செவ்வாய் மகாதிசையினுடைய கால அளவு வந்து 7 வருஷம். பாதத்தை பொறுத்து அந்த 7 வருடத்தினுடைய அளவு என்பது குறையும். இப்ப 1வது பாதத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறாங்கன்னா 6 வருஷம் இத்தனை மாதம் இத்தனை நாள் அந்த ஜாதக கட்டத்துக்கு ராசி அம்சத்துக்கு கீழே எழுதியிருப்பாங்க. அதுல இருந்து நமக்கு இன்னைக்கு நடக்கிற வயது என்னன்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த திசைகளை அவங்க கூட்டி பார்த்துக்கணும். அப்ப 2வது பாதம்னா அதுக்கும் கம்மியா, 3வது பாதம் அதுக்கும் கம்மியா, 4வது பாதம்னா சும்மா சின்ன மாசங்கள், ஒரு 4 மாசம் தான் இருந்தது, 5 மாசங்கள் இருந்தது, 1 வருஷம் இருந்தது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஆவரேஜா ஒரு நடுநிலையா வச்சுக்கிறோமே, ஒரு 4 வயதுல இருந்து 5 வயது வரை செவ்வாய் மகாதிசை உங்களுக்கு நடக்குது அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. அதாவது உங்களுக்கு பேச்சு ஆரம்பித்த விவரம் தெரிந்த வயதுல ஓரளவு உங்களுக்கு செவ்வாய் மகாதிசை நடந்துகிட்டு இருக்கு அல்லது நடந்து முடிய போகுது அப்படிங்கிற ஒரு தருணத்துல வச்சுக்கோ. இந்த வயதுகளில் இவர்களுக்கு செவ்வாய் முடித்த உடனேயே இதெல்லாம் வந்து அந்த இளமையில வேகம் ஸ்பீடு இது எல்லாத்துலயும் உங்களுக்கு போயிடும். அடுத்து ஒரு சகோதர அமைப்புகள் ஏற்படுறது. அடுத்து இந்த செவ்வாய் திசை வந்து நடக்கும்போது சில நிலைகள்ல காரக கிரகம் காரகோ இடத்தில் இருந்தால் காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு ஜோதிடத்திலே ஒரு அமைப்பு இருக்கு. செவ்வாய் வந்து 3, 11ஆம் இடங்களிலே வலுப்பெறும் போது இளைய சகோதரர்கள் மூத்த சகோதரர்களுக்கு சில பாதிப்புகள் உண்டாகுது. அப்ப இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்ததுக்கு அப்புறம் அடுத்த வாரிசு கிடைப்பதுல தடை ஏற்படுறது, அல்லது அந்த வாரிசு அடுத்த குழந்தைகள் இவருடைய சகோதரனோ சகோதரியோ வந்து தாமதமா பிறக்கிறது, அல்லது அவர்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்புகள் அதிகம் வந்து ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கண்டங்களை சந்திப்பது, இந்த மாதிரியான ஒரு சில துக்கங்கள் எல்லாம், அல்லது இந்த அவிட்ட நட்சத்திரத்துல செவ்வாய் கொஞ்சம் நெகட்டிவா இருந்தா பூமியை வித்துறது, பங்காளிகளுக்குள்ள பகைகள் வர்றது, இப்படியும் கொஞ்சம் நடந்து அந்த சின்ன வயசுல செவ்வாய் திசை முடிஞ்சு போயிடும். ஆக மொத்தம் ஜாதகருக்கு அந்த நிகழ்வினுடைய பாதிப்பு என்பது தெரியாது. ஏன்னா நம்மள்ட்ட அடிபட்டாலே தொடச்சிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஆள் தானே அவங்க. அந்த ரொம்ப எதுலையுமே வேகமா இருக்கிறதுனால அந்த சின்ன வயதுல வரக்கூடிய காயங்கள் அவர்களை பெரிதாக பாதிப்பதில்லை. செவ்வாய் மகாதிசை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து வந்து இவர்களுக்கு ராகு மகாதிசை அப்படின்னு சொல்லக்கூடிய தசாகாலங்கள் வரும். இந்த ராகு மகாதிசை எவ்வளவு காலம் இருக்கும்? ஏன்னா இவ்வளவு வேகமா இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த ராகு தசையில என்னெல்லாம் சந்திப்பாங்க? நிச்சயமா வேகங்கிறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சனி பகவானுடைய வீட்லயும் அந்த நட்சத்திரம் இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். மகரம்னாலும் சனிதான், கும்பம்னாலும் சனிதான். அப்ப செவ்வாய் சனி ஒரு தொடர்பு ஏற்கனவே இருக்கு. இதோட சேர்ந்து ராகுவினுடைய ஆதிக்கம் இவர்களுக்கு வருது. இத ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு கடுமையான கிரக சேர்க்கைன்னு சொல்லுவோம். செவ்வாய் சனி ராகு இந்த 3 கிரகங்கள் சேர்ந்தாலும் பார்த்தாலும் அல்லது ஒரு இடத்துல இருந்தாலும் அந்த நேரங்களில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்பது ரொம்ப துக்ககரமா சங்கடமா ரொம்ப கடுமையான காலமா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அது யோகர்களுடைய சுபர்களுடைய பார்வை இருந்தா அதுவே நல்ல அமைப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிற விதி விலக்கும் இதற்கு உண்டு. அப்படி பார்க்கும்போது அந்த ராகுவினுடைய ஆதிக்கம் அப்படின்னா எதையுமே துணிந்து செய்யறது, எதையுமே ரூல்ஸை கடைபிடிக்கிறது கிடையாது. எனக்கு வேணும்னா நான் எந்த வாட்டத்திற்கும் வளைத்துக் கொள்வேன், எனக்கு வேணும்னா நான் எந்த உச்சத்துக்கும் போவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிடிவாதத்தை ராகு இவர்களுக்கு சின்ன வயதிலேயே ஏற்படுத்தி விடுவார். காரணம் செவ்வாயினுடைய அதீத கோபம் அந்த வேகம் இருப்பதும் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருப்பதும் ராகுவும் கூட சேரும்போது இந்த 3 குணங்களும் இவர்களுக்கு வந்துடும். நீங்க பாருங்க சின்ன வயசுலயே வந்து ஆனா இது வந்து ரொம்ப பின்னாடி இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக அமையும். அதைத்தான் அடுத்த தசை என்ன செய்ய போகுது அப்படின்னு சொல்லி இந்த சின்ன வயசுல இருக்கக்கூடிய இந்த குணம் என்பது இவர்களுடைய மத்தியம வயதுல மிகப்பெரிய ஒரு பலமாக இவர்களுக்கு மாறும். எப்பயுமே என்னுடைய செவ்வாய்னா நட்பு பாராட்டுற கிரகம் இல்லையா, அக்கம் பக்கம் எல்லாமே. இவங்க வீட்டுல ஒரு அவிட்ட நட்சத்திரத்துல ஒரு குழந்தை இருக்கு, அதை பேரண்ட்ஸ் அடிக்கிறாங்கன்னு சொன்னா சொந்த தாய் தகப்பனை விட பக்கத்துல இருக்கிறவங்க ஏன் அந்த பிள்ளைய அடிக்கிறீங்கன்னு உரிமையா கேட்பாங்க. அந்த அளவுக்கு பக்கத்துல இருக்கிறவர்களுக்கு ஒரு செல்ல பிள்ளையாக எங்கடா குமார காணா எங்கடா செல்விய காணா அப்படின்ற மாதிரி அந்த என்ன பேரு இருக்கோ அந்த பேரு அவங்க மனசுல ரெஜிஸ்டர் ஆயிருமா. தான் சொந்த பிள்ளைய கூட அந்த பேரை சொல்லி கூப்பிட மாட்டாங்களா, எப்ப வருவான் எப்ப அவன் ஃப்ரெண்டு வருவான் அப்படின்ற மாதிரி ஒரு குணத்தை இவர்கள் வாங்கிடுவாங்க. ஆனா அதே நேரத்துல வீட்டுல அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப இது பள்ளிக்கூடம் போகும், எப்ப இதை கொண்டே லீவுக்கு ஏப்ரல் மே லீவுக்கு எங்கேயாவது தொலைச்சு விட்டு வரலாம், எங்க கொண்டே விட்டுட்டு வரலாம் அப்படிங்கிற அளவுக்கு பெற்றோர்களுக்கு பயங்கர திரட்டனை கொடுப்பாங்க இந்த ராகு திசை நடக்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனுக்கும் இந்த ராகு பகை கிரகமா வர்றாரு.
சந்திரனுக்கும் ராகு பகை கிரகமா வர்றாரு. சூரியன்கிறது பிதுர்காரகன் அப்பாவை சொல்றது, சந்திரன்கிறது மாதுர்காரகன் அம்மாவை சொல்றது. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறத இந்த குழந்தைனால ஏத்துக்க முடியாது. அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் தாய் தந்தையருடைய அந்த சாயலை அப்படியே உள்வாங்கிக்கிறது. சில நேரங்கள்ல அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பன் பிள்ளை தப்பாம பிறந்திருக்கு, அந்த ஆள் என்ன மனுஷன் பண்றாரோ அதை பூரா கரெக்டா பண்றான், அதே மாதிரி சேட்டை பண்றான், அதே மாதிரி திருட்டுத்தனம் பண்றான், அதே மாதிரி வீட்டுக்கு வர மாட்டேங்கிறான், அதே மாதிரி போனா உட்காந்துக்கிறான், அதே மாதிரி பேரண்ட்ஸ் மீட்டிங்ல பிரச்சனை பண்றான், அதே மாதிரி எல்லா இடத்துலயுமே எனக்கு கிரகம் ஒண்ணு வந்து மாட்டுச்சு, இப்ப 2 சேர்ந்து மாட்டிக்கிச்சியான்னு ஒரு பக்கம் அம்மா. இது அவங்க இல்லாத நேரத்துல அவங்க அப்பா என்ன சொல்லுவாருன்னா, அப்படியே வாரிசு அப்படியே வந்து சேர்ந்துருச்சு, என் தலையில வந்த இடி இன்னொரு ரூபத்துல வந்து மாட்டிக்கிச்சு, இது எப்ப தொலைப்பேன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குணாதிசயங்கள். இல்லையே நாங்க ரொம்ப கொஞ்சினாங்களே அப்படின்லாம் இருக்காது. ஏன்னா ராகு திசை வரும்போது நம்ம ஆளுக படுத்தி எடுத்துருவாங்க. அது யாராக இருந்தாலும், பள்ளிக்கூடத்துல கூட வாத்தியார்ட்ட கூட வந்து அவங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நறுக்குன்னு கேள்வி வைப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த ஒருத்தர் கட்டுப்படுத்துனாங்கன்னா, ஒரு விஷயத்த கேட்டாங்கன்னா, அந்த விஷயத்த வந்து ஐயோ இவங்க பெரிய ஆளா இருக்கிறாங்களே, நம்மள ஸ்கூலை விட்டு வெளியில போக சொல்லிடுவாங்களே, தண்டனையை கொடுப்பாங்களே அப்படின்ற குணமெல்லாம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ஒரு பொழுதும் யோசிக்கவே இல்லை. தண்டனையை கொடுத்தா கூட தாராளமாக ஏற்றுக்கொண்டு நியாயம் இருக்கும் பட்சத்துல அந்த தண்டனைக்காக தட்டி கேட்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள். அப்ப இவர்களுக்கு அது இயற்கையிலே வந்துடும். அதனால வாத்தியாருமே கூட கொஞ்சம் என்னடா அது அப்படின்ற மாதிரி ஒரு யோசிக்கிற மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அப்ப இவங்களுக்கு 2 இடத்துல பிரச்சனை வருது. ஒண்ணு, வீட்டுக்குள்ள இருக்கும்போது இவர்களுக்கு தாய் தந்தையர்னால சில மன அழுத்தங்களுக்கு ஆட்பட வேண்டியது, ரொம்ப கண்ட்ரோல் பண்றது இவர்களை. படி, நீ நல்லா வரணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா ரொம்ப சேட்டை பண்றதுனால இவங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய பயம் என்பது தாய் தந்தையருக்கு சின்ன வயசுலயே வந்துடும். ஏன்னா இவர்களுக்கு அந்த இளமை பருவத்திலேயே, டீனேஜ் பருவத்திலேயே இந்த ராகு திசை என்பது முழுவதுமாக இவர்களுக்கு 18 வருஷமும் வந்துடும். அப்போ இந்த ராகு மகாதசை டீனேஜ்ல வர்றதுனால இவங்க பண்ணக்கூடிய இந்த சேஷ்டைகள்னால இந்த டீனேஜ் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? இதுல ஏதாவது பிரச்சனை வரும்? ஏன் நீங்க வர ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்கூல் படிக்கும்போது ஃப்ரெண்டுக்காக லீவ் எடுக்கிறதுலாம் நம்ம அவிட்ட நட்சத்திரம் தான். நாளைக்கு அவர் வரலைன்னா இவர்களும் போறது இல்லை. அவரு அதுலயும் இந்த ஆண் நண்பர்கள் பெண் நண்பர்கள் சில அமைப்பெல்லாம் கிடைச்சிச்சுன்னா, அந்த பெண் நண்பர் ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனா இவர் 2 பாடத்துல ஃபெயில் ஆகி காட்டுவார். ஏன்னா அந்த இடத்துல வந்து நண்பர்களுக்காக, அதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நண்பர்களுக்காக எந்த எல்லைக்கும் போறது. நண்பர்களுக்கு ஒரு பிரச்சனைனா வாத்தியார்ட்ட தட்டி கேட்கறது, இது மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கூட இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் என்னன்னு போய் நியாயம் கேட்கறது. அது வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் இருக்கிறனால அந்த நியாயம் கேட்கறது, கேள்வி கேட்கறது, சட்டையை பிடிச்சு என்னன்னு பேசுறது, இந்த அதிகாரம், இதெல்லாம் இவர்களுக்கு இயற்கையிலேயே அது வந்துடும். அப்ப சனி பகவானுடைய நீதிமான் அப்படிங்கிற வீட்டுல இருக்கிறதுனால இந்த கோபம் என்பது நீதி இல்லாத விஷயத்தின் மேல, தப்பான விஷயங்கள்ல ரொம்ப அதீதமாகவும் இவர்களுக்கு வந்து சேரும் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு. நான் நிறைய அவிட்ட நட்சத்திரத்தினுடைய அந்த குழந்தைகள் எல்லாம் பார்க்கும்போது நல்லா படிச்சுட்டு போவாங்க. தான் படிச்ச அந்த பேப்பரை எல்லா ஆன்சரையும் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீயும் எழுதிக்க அப்படின்னு பேப்பரே கொடுத்து விடுறது, காமிக்கிறது, இந்த பெருந்தன்மை, இதெல்லாம் வந்து ஒரு பெருந்தன்மையா இருக்கும். ஆனா எப்படிப்பட்ட அமைப்பு இவர்களுக்கு பேசுவாங்க, இவங்களை வந்து சமுதாயம் பார்க்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காதல் விஷயங்கள்ல, அப்ப அந்த டீனேஜ் பருவத்துல பண்ணக்கூடிய அந்த உளவியல் மாற்றங்கள், உடல் மாற்றங்கள், ஹார்மோன் மாற்றங்கள், இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமானதாக இந்த அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு இருக்கும். எந்த விஷயத்தையும் வேகமா பண்ணணும், எந்த விஷயமும் உடனே கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். காதல் அப்படிங்கிற விஷயத்துல கண்மூடித்தனமா அது ஒரு மாதிரி வித்தியாசமான முடிவு எடுக்கிறது. இதனால அதீத மன அழுத்தத்துக்கு ஏற்பட்டு வீட்டுல படிக்காம உட்கார்ந்து இருக்கிறது. காரணம் கேட்டா நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு வந்து அந்த ஒரு மாதிரி தாக்கங்கள் வரும் பொழுது படிப்புல தடை ஏற்படுறது, இதெல்லாமே பாத்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் இளமை பருவத்துல. நீங்க சொல்றத பார்த்தா இந்த ராகு மகாதசை தான் இதுக்கெல்லாம் காரணம். அப்ப இப்ப இந்த டைம்ல இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்து இருக்கக்கூடிய டீனேஜ் பசங்களை எல்லாம் வந்து நம்ம சோசியலா தான் அணுகணுமா சார்? நிச்சயமா. நீங்க இப்ப இருக்கக்கூடிய அந்த டீனேஜ் குழந்தைகள் மட்டும் இல்லாம, நீங்க வந்து உங்க குழந்தை வந்து ஒரு அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்திருக்கு, நீங்க ஒரு வேற நட்சத்திரத்துல இருப்பீங்க, அந்த குழந்தை இப்படிதான் வளரும். ஒரு 10-13 வயசு வரும்போது அந்த குழந்தைக்கு இப்படிதான் உடல் மாற்றங்கள் ஏற்படும், அதற்கு ராகு இப்படி எல்லாம் வந்து துணை நின்று இந்த பிரச்சனைகள் எல்லாம் கொடுப்பாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சோசியலிசமா ஃப்ரெண்ட்லியா ஒரு விரிவா பேசுறது, அவர்களை வந்து அனுசரிச்சு கொண்டு போறது. அந்த நேரத்துல துர்க்கை பைரவர் போன்ற வழிபாடுகள், ஏன்னா நான் தசாபுத்தி பலன்களை பேசும்போது ஒவ்வொரு தசாபுத்தியும் அந்த திசையில நடக்கிற புத்தி என்ன, அதற்கு என்ன வழிபாடுகள், அதனுடைய சூட்சம வழிபாடுகள் என்னன்னு நம்ம தெளிவா வந்து 3வது எபிசோட்ல சொல்லிடுவோம். அப்ப இந்த காலகட்டங்களில் துர்க்கை வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது இந்த ராகுவினுடைய தாக்கத்தில் இருந்து வெளியில வரலாம். மேக்சிமம் இந்த ராகு திசை அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு நல்லா படிக்கிறாங்க, நல்லா ஸ்கோர் பண்றாங்க, நல்ல இடத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும்.
அந்த நேரத்துல 7.5 சனி அது இதுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், படிப்பு கூட இடைநிறுத்தமாக வேண்டிய. ஆனா மல்டிபிள் டாஸ்க், நிறைய விஷயங்களை கேதர் பண்றது, நியூஸ் பேப்பர், நிறைய ஆங்கில நாளிதழ்கள் படிக்கிறது, நிறைய விஷயங்களை உள்வாங்கிறது, இது எல்லாமே வேற்றுமொழி கத்துக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறது, இதெல்லாம் சின்ன வயசுலயே அவர்களுக்கு தூண்டப்படும். ஆனா அந்த கல்வி, மார்க், பேப்பர், எக்ஸாம்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு அலர்ஜி ஆயிடும். இதை ராகுவும் 7.5 சனியும் நடக்கும்போது, ஏற்கனவே சனி வீட்டுல இருக்கிறதுனால ரொம்ப தாக்கங்களுக்கு இவங்க ஆளாகுவாங்க. இங்க ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் இவர்களுக்கு எதிர்கால தசாபலன்கள்ல வரக்கூடிய லைஃப். அப்ப இது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டியது. இதுல ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் எங்க உருப்பட போகுது, இதெல்லாம் எங்க தேரப்போகுது, பக்கத்து வீட்டுக்கு செல்ல பிள்ளையாக இருந்தாலும் சொந்த வீட்டிலே சாபங்களை அதிகம் சுமந்து கொண்ட ராசி அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். அப்ப இவர்களுக்கு இதெல்லாம் உருப்படாது, 5ல தேராதது 50லையும் தேராதுன்னா 50ல் தான் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உயர்ந்து காட்டுவார்கள். எங்க அடிமட்டத்துல எங்கெல்லாம் மட்டம் தட்டப்பட்டார்களோ, எங்கெல்லாம் அவமானத்தை சுமந்தாங்களோ, எங்கெல்லாம் இது வேண்டாத பீஸ்னு ஒதுக்கி வச்சாங்களோ, இவங்களை வேணுங்கிற ஒரு நிலைமைக்கு உயர்ந்து காட்டக்கூடிய தசாபுத்திகள் பிற்பகுதியில் தான் இவர்களுக்கு வரும். ஏன்னா ராசியாதிபதி தசையும் யோகாதிபதி தசையும் பிற்பகுதிகளே இவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்கும். அப்படி ராகுல எல்லாம் உயர்கல்வி இப்படிலாம் சில தடைகள் அது இதெல்லாம் சந்திச்சு ஒரு வழியா அதுலயும் தேறி நம்ம ஆளுக பயந்து கயந்து, ஏன்னா யாருக்கும் கட்டுப்படுற ஆளுக கிடையாது, அப்படியே தடுமாறி அடுத்த தசாபலனுக்கு ஒரு 20 to 23 வந்து நிற்கும். அது குரு மகாதிசை அப்படிங்கிறது நடக்கும். சரி, இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ அடுத்து நடக்க இருக்கிற குரு மகாதசை உங்களுக்கு எவ்வளவு காலம் இருக்கு, எந்த வயது வரைக்கும் இருக்கும் சார்? 16 வருஷம் குரு பகவானுடைய பெரிய தசை தான். 16 வருஷம் நடக்கும். பெரிய திசை நல்ல வயசுல வர்றது ரொம்ப கொடுப்பனை இல்லையா? அதுலயும் குரு அப்படின்ற கிரகம் வர்றது ரொம்ப ஒரு கொடுப்பனையான விஷயம். இவர்கள்ட்ட அந்த சின்ன வயசுல ஒரு பெருந்தன்மைன்னு ஒண்ணு இருந்திருக்கு பாருங்க. அதாவது பக்கத்துல இருக்கிறவன் படிச்சு மார்க் அவன் படிக்கவே இல்லை, அதே நேரத்துல கேட்கிறான் இதை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிற சுயநலம்லாம் கிடையாது. சரி எழுதிட்டு போ அப்படின்ற ஒரு பெருந்தன்மை இருக்கு பாத்தீங்களா? அது சட்டப்படி குற்றமாக இருந்தாலும் கூட அந்த பெருந்தன்மை எத்தனை பேருக்கு வரும்? எனக்கு கிடைச்சது உனக்கும் கிடைக்கட்டும் போ, எனக்கு தெரிஞ்சது உனக்கும் தெரிஞ்சுக்கட்டும் போ அப்படின்னு சொல்ற மனநிலை ஒண்ணு. அதுக்கப்புறம் வாத்தியாராகவே இருந்தாலும் நண்பனுக்கு ஒண்ணுன்னா தோல் கொடுப்பண்டான்னு எதிர்த்து பேசின எதிர்வாதம் செய்யக்கூடிய தைரியமான குணம். அம்மா அப்பாவே இருந்தாலும் கூட 5ல உருப்படாது, இது என்னைக்குமே உருப்படாதுன்னு சண்டை போட்டுக்கிட்டே கிடந்தாலும் கூட நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லக்கூடிய வேகமான வைராக்கிய குணம், எதையுமே நீதித்தன்மையோடு நியாயத்தோடு போராடக்கூடிய ஒரு குணம், இதர்கள் எல்லாம் குரு திசையில இவர்களுக்கு சப்போர்ட் பண்ணும். குரு திசை 16 வருஷம் வரும்போது இவங்க சொல்லுக்கு செயலுக்கு ஒரு மதிப்பு என்பது சர்வ நிச்சயமாக இவர்களுக்கு இருக்கும். என்ன ஒண்ணுன்னா, குரு கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும்போது குரு பகவான் 6, 8, 12 இந்த மாதிரி பாவ கிரகங்களுடைய தொடர்பு, நீசா வக்ரம் இந்த மாதிரி நிலைகள்ல உட்காரும் பொழுது நம்ம என்னெல்லாம் சேட்டை பண்ணி ஒரு சில சாபங்களை வாங்கணுமோ அதனுடைய பிரதிபலிப்பும் கொஞ்சம் குரு மகாதிசையில ஒரு பார்ட்டில் நடக்கும். ஒரு கட்டத்துல அப்பா அம்மாவை எதிர்த்துக்கிட்டு துணிச்சலா செஞ்ச விஷயங்கள், திருமணங்கள், அல்லது அது ரீதியா நம்ம எடுத்த முடிவு, அல்லது வாத்தியார் அந்த குருமார்களுடைய சில சாபம்னு கூட சொல்லிக்கலாம், அந்த மாதிரியான சில விஷயங்கள், அல்லது அவர்களது அதீத அன்பை பெற்றிருந்தாலும் கூட குரு உங்களுக்கு கொஞ்சம் ராசிப்படி லக்னப்படி நெகட்டிவா இருக்கும்போது உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்னால சில மன அழுத்தத்துக்கு ஆளாக வேண்டியது, குழந்தை தாமதம் தடையை கொடுப்பது, அல்லது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தம்பதிகளுக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு குழந்தையை வளர்க்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாவது, தான் குழந்தைக்கு தான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிற ஒரு பொறுப்பை சுமக்க வேண்டிய நிர்பந்தத்தை சின்ன வயசுலயே பெறுவது, பெரிய தனம் பொருளாதார விஷயங்கள் கைக்கு கிடைத்தும் அது முறையாக பலன்படாமல் போவது, இந்த நெகட்டிவ் பலன் இருந்தாலும் கூட மேக்சிமம் குரு திசை நல்ல செல்வாக்குகளை அவர்களுக்கு கொடுக்கும். இதெல்லாம் நெகட்டிவ் அப்படிங்கிறது லக்னத்தை பொறுத்து தான் மாறுபடுமே தவிர, யோகரா குரு அமர்ந்துட்டார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு மகரம் அவிட்டமாக இருந்தாலும் கூட குரு 3 குடையவராக வருவார், கும்பம் அவிட்டமாக இருந்தாலும் கூட குரு 2 குடைய தனாதிபதியாக வருவார். அப்ப தனம், முயற்சி, சொல்வாக்கு, செல்வாக்கு எல்லாமே குரு திசையில பிரமாதம்னு எடுத்துக்கலாம், சம்பாத்தியத்துல உயர்வுன்னு எடுத்துக்கலாம், அந்தஸ்துன்னு எடுத்துக்கலாம், ஆன்மீக நாட்டம்னு எடுத்துக்கலாம், பெரிய மனிதர்களுடைய தொடர்புன்னு எடுத்துக்கலாம், பெரிய மனிதர்களால் போற்றி பாராட்டப்படக்கூடிய தன்மைன்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் அவிட்டத்திற்கு குரு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பலன். சரி, நீங்க சொல்றதை பார்த்தா ராகு மகாதசையில தப்பிச்சு வந்தவங்களுக்கு எல்லாம் குரு மகாதசை நல்ல மாற்றங்களை கொடுத்திருக்கு. ஒருவேளை ராகு தசையில மாட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த குரு மகாதசை நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நிச்சயமா ராகு திசைனால படிப்பு கெட்டு போச்சு, சில குணாதிசயங்கள்ல பிரச்சனைகள் வந்தது அப்படின்னு இருந்தவர்களுக்கு கூட, அல்லது என்னதான் இருந்தாலும் கூட எனக்கு குரு பின்னாடி நல்லா இருந்திருக்கிறதுனால என்னை ஆசீர்வாதமும் பிளெஸிங்கும் என்னுடைய அந்த ஒரு தன்னம்பிக்கையும் என்னை கொண்டுட்டு வந்துச்சு அப்படிங்கும் போது ஒன்னே ஒண்ணு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் விரும்புவார்கள். அந்த ராகு திசையில பலவீனப்பட்டாங்கல்ல, பலவீனப்படுத்தப்பட்டார்கள்ல, இவங்க நல்லா இருக்கிறத அவங்க பார்க்கணும்னு விரும்புவாங்க. நீ எங்க என்னை உருப்பட மாட்டான்னு சொன்னியோ, அதான் இப்போ ஒரு உச்சத்தை தொட்டிருக்கேன் பாத்தியா, ஒரு ஒழுக்கத்துக்கு வந்திருக்கேன் பாத்தியா, ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் பாத்தியா. ஒழுக்கங்கிறது நான் தவறா சொல்லல, அதாவது இதெல்லாம் தடுமாறி போயிடும்னு நினைக்கும் போது நான் தன்னம்பிக்கையா உயர்ந்து காட்டுவேன் அப்படின்ற வைராக்கியமே இவர்களுக்கு குரு திசையில் பெரிய பொக்கிஷம்னே சொல்லுவேன். அப்படி அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அந்த குரு திசையில 10 பேருக்கு
ஒரு அந்த செவ்வாயினுடைய அந்த படை தளபதி மாதிரி 10 பேருக்கு அறிவுரை சொல்லக்கூடிய இடத்துல குரு வந்து நிதிகாரகன், தனகாரகன், பணத்திலையும் சரி அட்வைஸ்லையும் சரி பெரிய ஆட்களா அந்த குரு திசை வரும்போது நான் நிறைய அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள பார்த்துருக்கேன். நிறைய ப்ரொஃபசர்ஸ் இதெல்லாம் படிக்கவே மாட்டாங்கன்னு சொன்னவங்க அதே ஸ்கூல்ல ஹெட் மாஸ்டரா போய் உட்கார்ந்த ஆள்லாம் இருக்கு. இவங்க வந்து பணத்தை கையாள தெரியலன்னு சொன்னவங்க பெரிய பேங்க்ல பெரிய மேனேஜரா வந்தவர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பொறுப்புகளுக்கு வந்தவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் குரு திசை வந்து இவர்களுக்கு சூப்பரா ஒரு யோகத்தை கொடுத்துரும். அதுக்கப்புறம் அப்படியே வாழ்க்கை வந்து ரெண்டும் கலந்தது தானே. எப்ப சனி மகாதிசை அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு இவங்க போவாங்க. அப்போ ஒரு 18 வயசு ஒரு 20 வயசுல இந்த ராகு முடித்து குரு ஆரம்பிச்சா ஒரு 36, 37, ஒரு 35 இந்த ஸ்டேஜுக்குள்ள நீங்க வந்து மேக்சிமம் ஒரு 38க்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன் சனி மகாதிசைக்குள்ள போறீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த சனி மகாதிசை என்பது 19 வருட காலங்கள் நடக்கக்கூடிய இதுவுமே மிகப்பெரிய தசை. அப்படிங்கல இவங்களுடைய அந்த ஒரு சொத்து அசட்டு இந்த குழந்தை இந்த ஸ்டேஜ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ரெண்டையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா ராகு ஒரு மாதிரி கொண்டு போனாரு, குரு ஒரு மாதிரி பண்படுத்தினார், பக்குவப்படுத்தினார். ராகு ஒரு மாதிரி வருத்தப்பட வச்சார், குரு ஒரு மாதிரி வருத்தங்களை தாங்கிக்கிற மனநிலையை கொடுத்தார். ராகு ஒரு விதமா கொடுத்து கெடுத்தார், குரு ஒரு விதமா கிடைத்ததே போதும் என்ற மனநிலையை கொடுத்தார். ராகு ஒரு விதமா மன குழப்பங்களுக்கு ஆளாக்கினார், குரு ஒரு விதமா மன தெளிவுக்கு ஆளாக்கினார். ராகு ஒரு விதமா சமுதாயத்திற்கு புறம்பான செயல்களை செய்ய வச்சார், குரு ஒரு விதமா சமுதாயமே ஏத்துக்கிற செயல்களை செய்ய வச்சார். இதுதான் அவிட்டத்தினுடைய சிறப்பு. அப்படி இருக்கும்போது சனி திசைக்கு இவங்க போகும்போது எப்பயுமே வந்து இன்னொரு லோட, இன்னொரு பாரத்தை, இன்னொருத்தருக்கு சுமக்க வேண்டிய பிரச்சனைய தான் தலைமையில வச்சுக்கிறது அவிட்டத்துக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஜோதிடத்தோட சொல்லும் போது காலச்சக்கரத்திற்கு 10வது ராசி கர்ம ராசி, தொழில் ராசி, ஜீவன ராசி அப்படின்னு சொல்றோம். அந்த வீட்டுக்கு சனி தான் ஆதிக்க கிரகமா வர்றாரு. கும்பம் லாப ராசியாக இருந்தாலும் கூட காலச்சக்கரத்திற்கு 11வது ராசி. அப்ப இவங்களுடைய லாபம், இவங்களுடைய உழைப்பு, திறமை எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு இவங்க வந்து அதை வந்து ஏத்துக்கிட்டு ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இவங்களுக்கு ஒரு பொறுப்புகளை கொடுத்தா அந்த பொறுப்புக்காக ரொம்ப மெனக்கடுறது, ரொம்ப உழைக்கிறது, கடின ஒர்க்கு அந்த இடத்துல காட்டுறது, இதெல்லாமே அவிட்டம் வந்து இன்னொருத்தர் ஒரு பிரச்சனையை தலையில தூக்கி வச்சுக்கிறோம். தான் குழந்தை வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்ல வளர்த்துட்டோம், அது ஒரு ஆளாயிடுச்சு, சரி போய் நீ சம்பாரிச்சு உங்க வாழ்க்கையை பார்த்துக்க அப்படின்னு அவிட்டம் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு கடைசி வரை, அதுக்கு பேரம்பேத்தி பிறக்கிற வரை என்ன செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு கணவன் சரியில்லை அல்லது குடும்பம் சரியில்லை அப்படின்னு சொன்னா அதோட தயங்கி உட்கார்றது இல்லை, அவர் ரோலையும் சேர்த்து இவங்க செய்யறது. அல்லது அவருக்கு உடல்நிலை சரியில்லை, பிரச்சனை இல்லைன்னா 2 பிரச்சனையும் சேர்த்துக்கிட்டு தான் தலையில போட்டுக்கிறது. இது இல்லாம இந்த ரத்த சம்பந்தம்லாம் கொஞ்சம் வந்து இவங்களோட அந்த டைம்ல கனெக்ட் ஆகும். ஏன்னா குரு திசையில இவங்க பெரிய மனிதர்கள் மாதிரி காமிச்சிருவாங்க, பெரிய மனிதராகவும் ஆயிடுவாங்க, அல்லது ஒண்ணு செல்வத்துல அல்லது புத்தியில. அப்ப எல்லாரும் சேர்ந்து இவங்களை வந்து ரொம்ப அரவணைக்கிற மாதிரி உள்ள வந்துட்டு அவங்களுடைய பிரச்சனையையும் ஒரு சுமை தாங்கி போல இந்த சனி திசையில இவர்கள் சுமக்க வேண்டியது வரும். அப்ப தனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை என்ன, தனக்கு கொடுக்கப்பட்ட சுகம் என்ன அப்படிங்கிறத ஒரு கட்டங்கள்ல இவங்க மறந்துடுவாங்க இந்த சனி மகாதிசை நடக்கும்போது. சரி, நீங்க சொல்லியிருந்தீங்க சனி மகாதசையில இவங்க பிற்பகுதி, அதாவது சனி மகாதசை பிற்பகுதியில நடக்கும், அங்க வந்து சுமூகமா தான் வாழ்வாங்க அப்படின்னு. இது வந்து 19 ஆண்டுகள். இந்த காலகட்டத்தில் அவங்க சுமை தாங்கியா வாழ வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கும் ஆளாக்கப்படுறாங்க. மற்றவங்களுக்காக வாழக்கூடிய இந்த வாழ்க்கை வந்து எப்படி சுமூகமா இருக்கும்? ஒருவேளை இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையில இந்த 19 ஆண்டுகளும் இவங்க இதை வந்து வாழ்ந்துதான் ஆகணுமா? நிச்சயம். அதாவது அற்புதமான கேள்வி. இங்க நீங்க ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படின்னா ராகு திசையில இவங்க வந்து தவிர்க்கப்பட்டாங்க, குரு திசையில ஏத்துக்கப்பட்டாங்க. அப்ப அந்த சின்ன வயசுல ஏற்பட்ட ஒரு அழுத்தம் இருக்கு பாருங்க, என்னைய வந்து ஒரு இடத்துல நீங்க எல்லாம் வைக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு பாருங்க, அது வந்து இவங்க ஜாஸ்தியா கொடுத்துருவாங்க. இவங்களை ஒருத்தர் எதிர்பார்க்க உன்னால இதை பண்ண முடியும், நீங்க இதை செஞ்சு கொடுங்க, நீங்க இதை பார்த்துருவீங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல அந்த குழந்தைகள் கூட இவங்களை ஈஸியா ஏமாத்தி வேலை வாங்கிடுவாங்க. அந்த பொறுப்பை இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா ஒரு அலாரம் வச்சா சரியா போச்சு. குழந்தை என்ன சொல்லுவான், அம்மா 5 மணிக்கு நான் எந்திரிக்கணும், என்ன எழுப்பிடுங்கன்னா இவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்துக்கிறது. அப்ப இன்னொருத்தர் ரிஸ்கை வந்து இவங்க ரொம்ப பெர்ஃபெக்டா செய்யறேன் அப்படின்ற பேர்ல தன்னுடைய சுமையை இவர்கள் வந்து ஏத்துக்கிறது. அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், சனி திசை நடக்கும்போது 19 வருடம் உங்களுக்கு சனி திசை நடக்குதா, ஒரு சின்ன வயசுலயே உங்களுக்கு சனி மகாதிசை வந்துருதா அப்படின்னு கேட்டா, இந்த குருவுக்கு அடுத்து சனி திசை வர்றதுனால இதை 2ஆ பிரிச்சுக்கணும். 9 வருடம் சனி மகாதிசை, 10 வருடம் சனி மகாதிசைன்னு நீங்க பிரிச்சுக்கணும். ஏன்னா ஒரு கிரகம் என்பது 2 வீட்டிற்கு ஆதிபத்திய பலனாக வரும். உங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னு சொன்னா உங்க லக்னத்தின் அடிப்படையில, உதாரணத்துக்கு நான் ஒரு லக்னம் சொல்றேன், மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்க. மிதுன லக்னத்திற்கு சனி பகவான் எப்படிப்பட்டவரா வருவாரு, அஷ்டமாதிபதி, அதே நேரத்துல பாக்யாதிபதி. 8ஆம் இடம்ங்கிறது என்ன, துன்பம், துயரம், அவமானம், வழக்கு. 9ஆம் இடம் என்ன, புகழ், கீர்த்தி, நற்பெயர், பாக்யம். 8ஆம் இடத்தினுடைய பலனை முதல் தருவாரா, 9ஆம் இடத்தினுடைய பலனை முதல் தருவாரா?
இப்படி ஒரு கேள்வி வருது. சரி. கன்னியா ராசின்னு நீங்க வச்சுக்கோங்க, கன்னி லக்னம்னு வச்சுக்கோங்களேன். லக்னத்திற்கு 5, 6 கூடையவரா சனி வருவார். 5ஆம் இடத்தினுடைய பலன் பூர்வ புண்ணிய பாக்கிய பலனை தருவாரா, 6ஆம் இடங்கிற ரோகம், எதிரி, கடன், வழக்கு பிரச்சனையை தருவாரா? அப்போ ஜோதிடத்தினுடைய அமைப்பே எப்படி இருக்குன்னா, ஒரு லக்னத்திற்கு 2 வீட்டிற்கு கிரகங்கள் ஆதிபத்தியம் பெறும்போது உங்க லக்னத்தின் அடிப்படையில் அவர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்க, என்ன கிரகத்தால் பார்க்கப்படுறாங்களோ அந்த ஒரு பார்ட் ஆஃப் லைஃபை நீங்க அந்த தசை நடக்கும்போது 1 பார்ட் 2 பார்ட்னு அந்த புத்தி காலங்கள்ல நீங்க அனுபவிப்பீங்க. உங்களுக்கு அது கிடைக்கும்னு சொல்றதுதான் ஜோதிட நுட்பமே. அது அவங்க தசாபலனை பொறுத்து தான் கண்டுபிடிக்க முடியும். ஆக சனி திசை ஒரு மாதிரி இவர்களை இழுத்து கொண்டு போகும். அதுலயே உங்களுக்கு வயதும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 ஒரு 19 நம்ம கூட்டினோம்னா 54 வயது வரை இவர்களுக்கு சனி மகா திசை கவர் ஆயிடுது. அதுக்கப்புறம் புதன் பகவானுடைய தசை அப்படின்னு வரும். அது அந்த தசை 17 வருஷ காலங்கள் இவர்கள் வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு தசை. ஒரு மத்தியம வயதுல தாண்டி ஒரு முதுமையும் இல்லாம ரெண்டும் இல்லாம ஒரு வரக்கூடிய ஒரு தசைன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கணும். உங்களுக்கு ராகு மகாதசை, அதுக்கப்புறமா குரு, சனி, இப்போ புதன் மகாதசை, கிட்டத்தட்ட எல்லாமே பெரிய தசையா தான் நடக்குது இல்ல சார்? நிச்சயமா. அப்ப இந்த சனி மகாதிசை அதனுடைய சாயல் அப்படியே புதன் திசையில வரும். ஏன்னா நம்ம புதன் பகவானை பொறுத்தவரையும் உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கிறாரோ, எந்த கிரகத்தால் பார்க்கப்படுறாரோ அதை ஜோதிடப்படி ஒரு பச்சவந்தி கிரகம்னு சொல்லுவாங்க. அது ஈஸியா அந்த கிரகத்தோட கனெக்ட் ஆயிடும். அந்த கிரகம் சாயல்லே வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்ப சனியில கிடைத்த நல்ல விஷயங்கள் எல்லாம் அப்படியே புதன் மகாதிசைக்கு தொடர்வதற்கும் வாய்ப்பு இருக்கு. அல்லது சனியில நான் துக்கப்படுறேன், கஷ்டப்படுறேன், அது அப்படியே புதன் திசையில தொடருமா அப்படின்னு கேட்டா அதுவும் விதிவிலக்குகள் இருக்கு. என்ன விதிவிலக்குகள்? அதை நான் சொல்லிட்டேன். 2 வீட்டுக்கு ஆதிபத்தியம் வாங்குவாரு. அவர் மிதுனத்திற்கும் புதன் தான் ஆதிபத்திய கிரகம், கன்னி ராசிக்கும் அவர் தான். 2 வீட்டுக்குரிய கிரகமா இருக்கும்போது உங்க லக்னத்தின் அடிப்படையில எந்த வீட்டின் பலனை முதல் தருவார் அப்படிங்கிறத பொறுத்து புதன் திசை உங்களுக்கு நடக்கும். இருந்தாலும் புதன் திசை உங்கள் ராசியின் அடிப்படையில யோக திசை. நீங்க மகரம் அவிட்டம், கும்பம் அவிட்டமாக இருந்தாலும் கூட உங்க ராசிக்கு அவர் புதன் சனி பகவானுக்கு நட்பு கிரகம், ராசிக்கு யோக கிரகம் என்ற அடிப்படையில புதன் திசையில ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நீங்க சந்திக்கலாம். அந்த நேரம் தொழில் செய்யணும், ஏஜென்சி எடுக்கணும், அந்த நேரம் நிறைய அலைச்சல் திருச்சலை ஏற்படுத்திக்கணும், சம்பாத்தியங்கள், கணக்கு பார்க்கறது, இதெல்லாமே புதன் திசையில வரும். வாழ்க்கை கணக்கையும் புதன் பார்க்க வைப்பார். சின்ன வயசுல நம்ம அப்படி இருந்தோமே, ராகுல அப்படி இருந்தோம், குருல அப்படி இருந்தோம், சனியில எப்படி இருந்தோம், இப்ப எப்படி இருந்துக்கணும் அப்படிங்கிற கூட்டி கழித்து பார்க்கக்கூடிய கணக்குகள் எல்லாமே, வாழ்க்கை கணக்குகள் எல்லாமே புதன் மகாதிசையில் இவர்களுக்கு ஒரு பாடமாக அமைந்து அந்த புதன் திசை வெற்றியையும் கொடுக்கும். அப்போ அந்த முதுமையை நோக்கி காலத்துல கூட இவங்க இதை பத்தி சிந்தனை உங்களுக்கு நிச்சயமா வரும். இந்த சனியும் புதனும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க லக்னத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மற்ற தசைகளுக்கு இது சொல்லல. அப்போ இந்த சனியும் புதனும் என்ன பண்ணுவாங்கன்னு ஒரு லக்னம் தெரியும் போது இதுக்கு துல்லியமா சொல்ல முடியுமா சார்? நிச்சயமா. அதை ஏன் நான் அப்படி சொல்லலைங்கிறதையும் சொல்றேன். எதையுமே வெளிப்படையா சொல்றதுதான் நம்ம பழக்கம். அதாவது இவங்களுக்கு வர வேண்டிய வயதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. ஒரு 35 வயதுல சனி திசை ஆரம்பிக்குது, ஒரு 54 வயதுல புதன் திசை ஆரம்பிக்குது. 2 திசையும் 19 ஒரு 17 கூட்டினா 36 வருடங்கள் நடக்க இருக்கு. நீங்க ஒரு குருவை தாண்டி வரும்போது ஒரு தொழில் முதலீடு பண்ணணுங்கிற எண்ணம் வரும் இல்லையா? 35க்கு மேல ஒரு சொத்து வாங்கணுங்கிற எண்ணம் வரும், குழந்தைக்கு ஒரு திருமணம் பண்ணணுங்கிற எண்ணம் வரும், ஒரு வீடு வாங்கணுங்கிற எண்ணம் வரும், இதுக்கெல்லாம் உழைக்கணுங்கிற எண்ணங்கள் வரும். நாங்க கொண்டு போய் உங்களுக்கு கெட்ட நேரம் இருக்கிற நேரத்துல, எல்லா உழைக்கிறதுக்கு தகுதியான நேரம் எல்லா நேரமும் நல்ல நேரமாக இருந்தாலும் கூட போட்டது எல்லாருக்கும் எல்லா விஷயமும் லாபத்தை கொடுத்தா எல்லாருடைய அமைப்பும் யோகம் தானே, அது ஏன் கொடுக்கல, அது ஏன் இழப்பை கொடுக்குது அப்படிங்கும் போதுதான் அந்த தசாபலன்னு நாங்க கணக்கு எடுக்கிறோம். அப்படி பார்க்கும்போது இந்த உங்களுடைய முதலீடுகளை கொண்டு போய் சனி லாஸ் பண்ணிடுவாரா, உங்க உழைப்பை சனி பகவான் இன்னொருத்தருக்கு பயன்படும் விதமா பண்ணிடுவாரா அப்படிங்கிறத பெர்ஃபெக்டா லக்னத்தை வச்சுதான் சொல்லணுமே தவிர சனி திசை உங்களுக்கு யோகமா இருக்கும் நீங்க எதை வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லுவது ஜோதிட கடமையே கிடையாது. அதே போல புதன் திசைக்கு நீங்க போறீங்க, 54 வயசுல போறீங்க, நீங்க சம்பாரிச்சதை பாதுகாத்துக்கணும், உங்களை சந்தோஷப்படுத்திக்கணும், உங்களுடைய சுமைகளை இன்னொருத்தர் மேல நீங்க கொடுத்துட்டு நீங்க ஃப்ரீ ஆகணும். அந்த வயசுல போய் புதுசா நீங்க எல்கேஜி மாதிரி ஒன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நாங்க சொல்லக்கூடாது. அந்த நேரத்துல உங்களுக்கு புதன் திசை என்னெல்லாம் பண்ண போகுது, உங்க புத்தியை எப்படி புதன் திசை யோகப்படுத்த போது அல்லது புத்தியை வச்சு எப்படி கெடுக்க போகுது அப்படிங்கிறத லக்னத்தை வச்சுதான் சொல்லணுமே தவிர வெறும் இந்த நட்சத்திர அமைப்புகள்ல சொல்ல முடியாதுங்கிறதுக்காக இது மேக்சிமம் சனி புதன் வரும் பொழுது நீங்க துல்லியமா அந்த இறை வழிபாடுகள், நம்ம அடுத்த எபிசோட்ல அந்த தசா புத்திகளுக்கு தகுந்த வழிபாடுகள் சொல்றோம், அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு லக்னமே தெரியலன்னா கூட நீங்க பிரச்சனைகள் இருந்து வெளிப்படலாம். மேக்சிமம் உங்களுக்கு தொழில் பண்ணணுங்கிற ஆர்வம் வருது, ஒரு கணக்கு பாக்குறீங்க அப்படின்னா சனியும் புதனும் உங்களுக்கு உள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். கொஞ்சம் தடையா இருக்கு, ஒரு விஷயம் செஞ்சுட்டீங்க பிரேக் ஆகி நிக்குது அப்படின்னா சனி உள்ள வந்திருக்கிறான்னு அர்த்தம். அதுல இருந்து எப்படி மூவ் ஆகுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குள்ள புத்தி நடந்துகிட்டு இருக்கும். சனியில சனி, புதன், கேது, சுக்கிரன் வரும், ஏதாவது ஒரு புத்தி சப்போர்ட் பண்ணும். அந்த புத்தி எப்போ வருதுன்னு பார்த்தா தெளிவாயிடும். புடிச்சு நம்ம போயிடும். சார் புதனோட நிறுத்திட்டீங்களே, இதுக்கப்புறம் என்ன தசை வரும்? இதை யாருமே நிறுத்த முடியாது. என்ன காரணம்னா ஜனனம் தொடர்ந்துகிட்டே இருப்பதுதான் கிரகங்களுடைய வேலை. அதனாலதான் பூர்வ ஜென்ம புண்ணிய பாக்கியம்னே நாங்க பிரிக்கிறோம். இதுக்கப்புறம் கேது பகவான் உள்ள வருவார். அவர் உங்களை நிறுத்துறாரா இல்ல இன்னும் உங்களுக்கு
விசாவை வந்து கொடுக்குறாரா அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய ஆயுள் பாவம் தான் நிர்ணயம் பண்ணும். அந்த கேது திசை எப்படி நடக்குது, அந்த கேது திசையில நீங்க யாரை புதுமையாக சந்திக்கிறீர்கள், என்ன மாதிரி நிலையை எதிர்கொள்ள போறீங்க அப்படிங்கிறது வாழ்க்கையினுடைய ஒரு ரகசியம், சுவாரஸ்யம். அந்த ஞானகாரன் என்ன கொடுக்க போறாருங்கிறது உங்க வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை வைத்து கேது பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதுல ஆன்மீக நாட்டங்கள் வரும். அதுக்கப்புறம் சுக்கிர திசை இருக்கும். இதெல்லாம் வந்து வருஷப்படி நடக்கணும்னா உங்களுக்கு ஆயுள் பலம் அப்படிங்கிறது உங்க லக்னத்தை வச்சுதான் அதை பிக்ஸ் பண்ண முடியும். இப்போ தசா பத்தி நம்ம நிறைய பேசணும். தசாக்குள்ளேயும் புத்திகள் நடக்கும். அந்த புத்தி எந்த புத்தியில நமக்கு நல்லது பண்ணுதோ அந்த டைம்ல நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டா புடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஸோ சக்ஸஸ் வந்து நமக்கு ரொம்ப அருகாமையில இருக்கு. அதே மாதிரி லக்னம் வந்து முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. தனிப்பட்ட ஜாதகம்னு எடுக்கும்போது இன்னுமே நம்மளால துல்லியமா சொல்ல முடியும். நிச்சயமா இந்த எபிசோட் அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமான தசாபுத்தி பலன்கள் எபிசோட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். இதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கறத அடுத்தடுத்த பகுதிகளில் நம்ம நிச்சயமா பார்க்கலாம். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.